அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் கோட் படத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க கோட் படத்துக்குள்ளே போகலாம். இப்போ கோட் படத்தை என்ன செஞ்சுப்போம் பேச்சு ஜீவனை காரணம் தொலைச்சிப்பாங்க. அவங்க வந்து இந்த ஊரை விட்டு குடும்பத்தோடு போக வேண்டிய சுச்சுவேஷன் வருகிறது நடக்குது. அவங்க ஜீவனை தொலைச்சி போட்டு இங்கே வந்துப்பாங்க. இந்த 4 பேர் இந்த ஆப்ரேஷன் இதுக்கு போய் இவங்க லீடர்ன்ற ஒரு அழைப்பாங்க. இப்போ அங்கே போகிறது ஜீவனுக்கான மனைவி வந்து இப்போ வந்து விஜயை நல்லா வெறுத்துருவாங்க. நீங்கள் வராத அப்படி இப்படின்ட்டு அதே போல் ஜீவனை காட்டுவாங்க. ஜீவன் என்ன செய்வான், அப்பா நீங்கள் முக்கியம், நீங்கள் வளர்த்தாரு, இந்த பெத்தர் என்ன செஞ்சார் அப்படி இப்படின்ட்டு செய்வாங்க. அப்போ இந்த விஜய் வந்து ஒரு இடத்துக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அப்படி அவன் போகிறான். அப்போ அங்கே சில ரவுடிகள் வந்து விஜய் அட்டாக் பண்ணுவாங்க. அந்த டைமில் விஜய் விஜயில் முகத்தை பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும் விஜய் மகன்ற. அப்போ வந்து விஜயும் அவன் உயிரோட இருக்கிறான்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு உடனே என்ன செய்வாங்கன்னா அவனோட ஃப்ரெண்ட் மாட்ட ஷேர் பண்ணுவான். அவனோட ஃப்ரெண்ட் மாட்ட என்னென்ன பேசான்ட்டு அவங்களோட ஷேர் பண்ணுவான். அவன் செத்துட்டான்டா அப்படின்னு பிப்ரவரிலாம் சொல்லுவாங்க. கேட்கல. அடுத்து வந்து ப்ரோன் வந்து இதுக்கு வருவான். அப்புறம் ப்ரோனை பார்க்குறதுக்காக வந்து விஜய் பார்த்து அவன் ஜீவன்றியம்மா வந்து அந்த போலி விஜயை அவனோட வீட்டை அழைச்சின்னு போவாங்க. அவங்களோட குடும்பத்தாரும் மகன் கண்டுட்டாண்டு ஆனால் அங்கே கூட்டின்னு வர்றதுக்கு பேசாந்தும் உதவி செஞ்சுருப்பான். ஏன்டா விஜய் ஜீவன் நடிச்சுட்டு அப்போ விஜய் குடும்பத்தாரும் என் மகன் ஜீவன் வந்துட்டாண்டு சந்தோஷமாக அவங்க இருப்பாங்க. ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கம் இந்த லீடர் ரவுடி திருப்பி சாகலாமல் 2 அடிப்பட்டு உயிரோட வைக்கலாம். திரும்பி வாரமணி காட்டுவான். அதோட விஜய் தலைவருக்கு உண்மை தெரியுற மாதிரி காட்டுவாங்க. இப்போ அவனை ஃபஸ்ட்டு காரை வச்சு வெடிகுண்டு வச்சு கொள்ள பார்ப்பான். அங்கே தப்பிச்சிடுவான். அடுத்து இந்த ட்ரெயின் போகிற அந்த எடுத்து பாட்டு வச்சு அவனை கொண்டுருவாங்க. ஆனால் எனக்கு ஒன்று புரியலை. ட்ரெயின் வந்து விஜய் வந்து விஜய் மகன் பாஞ்சு கொல்லை காட்டி போலி விஜய் பாஞ்சு கொல்லை காட்டி மெல்லிஷாவை கண்ணாடி வச்சுப்பாங்க. சாலை ஓடி கடிப்ப கண்ணாடி பைப்பட்ட உடனே பீஸாக நொறுங்கிற மாதிரி இருக்காங்க. இப்போ விஜய் கொண்டு நடக்க ட்ரெயின் ஓட்டிச்சின்னு உள்ளே போகுது. இது எப்படியான்னு ட்ரை பண்ணுறான். பரவாயில்ல எல்லா படத்தையும் எடுக்கிறானு சொல்லி அப்படியே விட்டுட்டா. இன்னொரு பக்கம் அவனை கொண்டு போட்டு விஜய் வெளியே வரான். அதோடு வந்து இந்த விஜய் மகன் என்ன செய்வான்டா, இந்த ப்ரோன் வந்து இந்த ஹெல்மெட்டை சுற்றுற மாதிரி காட்டுவான். அதோடு அதை முடிச்சுப்பாங்க. அதே போல் என்ன நடக்குன்னு பிரவாசியமாக பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோ. அடுத்த வீடியோ சந்திப்போமா வாங்க.